இந்த மெசேஜை நீங்கள் இன்றைக்கி மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இது ஒரு வார்னிங் மெசேஜாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த புத்தாண்டில் நிறைய ப்ராமிசஸ், நிறைய ப்ராக்டிசஸ், நிறைய விஷயங்களை நீங்கள் கோல்ஸாக உங்களுக்காக எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. நிறைய ரெசல்யூஷன்ஸ். இது எல்லாத்துக்கும் நடுவில் செய்யாதீங்க 2 முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் தடுத்துருங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த மினி டேரோ ரீடிங் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. பட் இந்த மெசேஜ் உங்களுக்காக தான். வீடியோவை முழுசாக பாருங்கள். பட் அதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. யூ ஹாவ் டு பே அட்டென்ஷன். ஒரு விஷயத்துலையும் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த புத்தாண்டு உங்களுடைய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக, உங்களை நீங்களே சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை மேற்கொண்டுக்கிட்டு இருக்கீங்க, பிளான் பண்ணியிருக்கீங்க. இந்த நேரத்தில் 2 முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவிர்க்கணும். முதல்ல உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ். சின்ன வயசுலேருந்து இப்படிதானே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நமக்கு கொடுத்து புரியாத விஷயங்களை புரிஞ்ச மாதிரி நாமளே நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. தெரியாதவர்களுக்கு லிமிட்டிங் பிலீஃப்ஸ்னால் சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்லி வளர்த்துருப்பாங்க. நிறைய பணம் இருந்தால் அவங்க ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க, ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க. பட் அப்படி கிடையாது. இல்லை, இன்றைக்கி எவ்வளோ பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா மற்றவர்களுக்காக செலவும் பண்ணுறாங்க. நல்லா படித்தாதான் நீ நல்லா வாழ முடியும் கிடையாதுங்க. நல்லா படிக்காதவர்கள் கூட இன்றைக்கி நல்லா வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி நல்லா சிரித்தா நாளைக்கு ரொம்ப அழுவ, அதனால் ரொம்ப சிரிக்காத. இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்மளை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தக்கூடிய நம்பிக்கைகள் இன்னும் நம்மக்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம இன்னும் டைட்டாக அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். எப்போல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கோ அப்போல்லாம் இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ், உங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய இந்த நம்பிக்கைகள் என்ன அப்படின்றத கவனித்து அதை உங்ககிட்ட எலிமினேட் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த லிமிட்டிங் பிலீஃப்லேயே நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது, இந்த நேரத்தில் நீங்கள் யாரோ ஒருத்தரை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவங்கள நம்பாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அவங்களையே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகளுக்குமே நீங்கள் ப்ரையாரிட்டைசேஷன் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வேறு யாரையோ ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்றத உங்கள் காட்சியில் பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு லிமிட்டிங் பிலீஃப் தான். ஒருவேளை நான் அவங்கள கவனிக்கலைன்னா, அவங்களுக்காக நான் எல்லாமே செய்யலைன்னா இந்த உலகம் என்ன சொல்லும், என் கூட இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? எல்லாருமே அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகமே உங்களுக்கு அகேன்ஸ்டாக நிற்கலாம். பட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் உங்களுக்கு எதிர்க்க நின்னாலும் நோபடி இஸ் பாதர்ட் அபவுட் யூ. நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஒருத்தங்க 2 பேரை தவிர வேறு யாருமே உங்களை பற்றி பெருசாக கண்டுக்க போகிறதில்ல. அவங்களும் ஒரு 10 நாள் உங்களை கேட்பாங்க. பட் அதுக்கப்புறம் உங்களுடைய எண்ணங்களை சரிவர செதுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்கங்க. எல்லாரும் ஒரு கேர், அஃபெக்ஷன், ஒரு அன்பு, நிஜமான அன்போடு நம்மக்கிட்ட பழகுறாங்களா அப்படின்னா கிடையாது. உங்களுடைய ரைட்ஸுக்காக நீங்கள் தான் பேசணும். உங்களுக்கு பிடித்த விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் எதுன்றதை நீங்கள் தான் வாயை திறந்து சொல்லணும். ஒரு நாள் நீங்கள் மற்றவர்களை இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணும்போது உங்களுடைய கதையை நிறைய பேர் கேட்பாங்க. அண்ட் ஒரு புது விதமான எனர்ஜியை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். யூ வில் ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப் மோர். நிறைய செல்ஃப் லவ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரு நாளுமே ஒரு புதிய நாளாக உங்களுக்கு தெரியும். இப்போது 2வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல லிமிட்டிங் பிலீஃப்ஸ். உங்களை நீங்களே இதுதான் சரி அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே உங்ககிட்ட சொல்லி கொடுத்த விஷயங்களை நம்பிக்கிட்டு இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதை பிரேக் பண்ணுங்கள். 2வது ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இந்த கார்ட்ஸில் எனக்கு தெரிகிற விஷயம், உங்களுடைய ரகசியங்களை வெளியில் மற்றவர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறத அறவே தவிர்த்துருங்க. எஸ்பெஷலி வரக்கூடிய அடுத்த 4 மாதங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம், சின்ன சின்ன பிளான்ஸாக இருக்கலாம். இதை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. சரி, மற்றவர்கள்கிட்ட சொல்லாத பிளான்ஸுமே நான் தோற்றுருக்கேனே அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் மற்றவர்கள்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது ஈவில் ஐ, இந்த வார்த்தையை நீங்கள் டெஃபினட்டாக கேட்டிருப்பீங்க. வேணுன்ட்டே அவங்க பண்ணாமல் கூட இருக்கலாம். பரவாயில்லையே, எப்படி ஒரு பிளான் வச்சுருக்காளே, நம்மளும் ட்ரை பண்ணலாமே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்க மாட்டேங்குது, இங்கே நமக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்றதே ஒரு கலெக்டிவ் தாட் ப்ராசஸ் தானே. இதை தான் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒருத்தங்க கிட்ட போய் நம்மளுடைய பிளான்ஸ், கோல்ஸ், எனக்கு இதெல்லாம் சாதிக்கணும், நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி நம்ம அவங்கக்கிட்ட சொல்லும் பொழுது ஒரு 2-3 பேர்கிட்டயே சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரோடையும் சேர்த்து இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்டில் ஒருத்தங்க யோசிப்பாங்க, நமக்கு இப்படி ஒரு தாட் ப்ராசஸே வரலையே. இன்னொருத்தவங்க யோசிப்பாங்க, ஐயோ இவங்க இப்படியே போனால் இன்னும் 4 மாதத்தில் பயங்கர சக்ஸஸ் கொடுத்துருவாங்க போல இருக்கே. இன்னொருத்தவங்க யோசிப்பாங்க,
நமக்கு இந்த மாதிரி யாரும் சான்ஸ் கொடுக்க மாட்றாங்களே, இப்படி ஒருத்தருக்கும் ஒரு எண்ணம் வரும். இது எல்லாமே சேர்த்து தான் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நம்மளுடைய பாதையில் கண்டிப்பாக குறுக்கிடும். இதெல்லாம் தான் அன்சீன் எனர்ஜி இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நம்ம கண்களுக்கு தெரியாது, பட் நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ் அப்படியே ஸ்டில்லாக தண்ணி எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு கல்லை தூக்கி எறிகிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குங்க. இந்த பிரபஞ்சம் நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அந்த நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு எதுக்கு வேணும்? யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யுவர் பிளான். உங்களுடைய பிளான்ஸை நீங்கள் தான் பாதுகாக்கணும், உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் தான் பாதுகாக்கணும். இது ஒரு இன்விசிபிள் ரோட் பிளாக் தான், நம்ம கண்ணு முன்னாடி தெரியாது. இந்த மாதிரி ஒரு பிளாக் இருக்குது அப்படின்றது நம்ம கண்களுக்கு தெரியாது. பட் ஈவில் ஐ, கண் திருஷ்டி படுறது அப்படின்றது இன்றைக்கி நேற்று நம்ம பேசல, காலங்காலமாக இதை பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ், யாருக்குமே தெரியாத ஒரு ஜெல்லசி. திருப்பியும் சொல்கிறேன், இது தெரிஞ்சே அவர்கள் பண்ணுறது கிடையாது, தெரிஞ்சே ஒருத்தங்க பண்ணுறது கிடையாது. பட் கண்டிப்பாக எந்த ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் எனர்ஜிக்கும் அவ்வளோ பெரிய பவர் உண்டு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு எனர்ஜி என்ன பண்ணும், நம்மளையே சந்தேகப்பட வைக்கும். இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு ரேடியோ எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இப்போ ரேடியோ இருக்கும். அந்த ரேடியோவில் ஒரு ஃப்ரீக்வன்சியை நம்ம வைக்கிறோம். இப்போ என்ன ஆகும், அந்த ஃப்ரீக்வன்சியில் அப்படியே போகிற வரைக்கும் அந்த பாட்டு நல்லா கேட்கும். திடீர்னு சிக்னல் லூஸ் ஆகிடுது, இல்லை அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம மாற்றிட்டா என்ன ஆகும், கரகர கரகரன்னு ஒரு சத்தம் வரும். அதே தாங்க நம்ம பிளான், நம்ம வச்ச ஃப்ரீக்வன்சியில் போயிட்டே இருக்கும் போது நம்ம பிளான் சூப்பராக நடக்கும். முன்ன பின்ன நடக்குமே ஒழிய, பட் கண்டிப்பாக நடக்கும். பட் அந்த ஃப்ரீக்வன்சி மாறினா என்ன ஆகும், அந்த பிளானே நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஃப்ளோ ஆஃப் மேனிஃபெஸ்டேஷனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எனர்ஜி நீங்கள் தான் உருவாக்குறீங்க மற்றவர்கள்கிட்ட உங்களுடைய பிளானை சொல்லி. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறது, என் பிளானை நான் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதா? அஃப்கோர்ஸ் எஸ், யார்கிட்டையுமே நீங்கள் சொல்ல தேவையில்ல, காணா போயிருங்க. உங்களுடைய பிளான் ஒரு 4 மாதத்துக்கான பிளான்னா, அந்த பிளான் நிறைவேறுற வரைக்கும், மேனிஃபெஸ்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையுமே அதை பற்றி பேச தேவையில்லை. கீப் இட் டு யுவர் செல்ஃப். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியதை தான் உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. இது யாருக்கும் நீங்கள் சொல்லணும்னு தேவையில்லை. நீங்கள் உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நல்லதோ கெட்டதோ அது உங்கள் மனசுலேயே இருக்கும். அண்ட் ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நம்புங்க, இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நினச்சி அப்படியே ஒரு சரண்டர் மோட்குள்ளே போயிடுங்க. இந்த 2 விஷயம் தாங்க உங்களுக்கான வார்னிங் இந்த வருஷத்துக்கு நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி இந்த கார்ட் ரீடிங், இந்த ஏஞ்சலிக் கார்ட் ரீடிங் ஒரு 4 மாதத்துக்கு வேலிடாக இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா கார்ட்ஸில் பார்க்கும்போது அந்த 4 மந்த்ஸுக்கான சிக்னிஃபிகன்ஸை நான் பார்க்குறேன். ஸோ இந்த 2 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயங்களை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் செட் பண்ணணும் அப்படின்றத நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வருட ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வந்திருக்குன்னா உஷாராக இருங்க. Thank you and bye from Aaron. As always, keep smiling.